சகுந்தலா, வரது என்னது? நீ காரணம் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா இங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவ சீக்கிரமா வர வேண்டாமா? ஏன் மாயா இப்படி பண்ணிட்டு இருக்கா? எல்லாம் நீ குடுக்கற இடம்தான். பாட்டி, ஃபங்க்ஷனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுங்க. அவ வந்துருவா. எனக்கு புரியுதுப்பா. ஆனா மத்தவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்கல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி, தாய் மாமா சீரெல்லாம் தயாரா இருக்குல்ல? ரெடி பாட்டி. டேய் சந்தோஷ், இங்க வா. சொல்லு நண்பா. டேய் சந்தோஷ், நான் உங்ககிட்ட ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன்ல, அதை வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் அப்பவே ரெடி பண்ணியாச்சு. அப்ப அதை போய் எடுத்துட்டு வா. மதுமிதா, அப்படி என்ன மாமன் சீர் பண்ணிட போறான் என் பேரன்? தெரியல பாட்டி. வெயிட், இப்போ வந்துடும். நண்பா, எதுக்குடா இவ்வளவு பெரிய தட்டு? யாருக்கு இதெல்லாம்? வேற யாருக்கு? குழந்தைக்குதான். பிறக்க போற சின்ன குழந்தைக்கு இவ்வளவு பெரிய தட்டா? என்ன கேட்டா? குழந்தைக்கு வெயிட்டா ஏதாவது செய்யணும்னு இவன் தான் சொன்னான். சொல்லு நண்பா. டேய், அதுக்காக இவ்வளவு பெருசா வாங்கிட்டு வர சொன்னேன். நீ சொன்ன நண்பா, நான் செஞ்சுட்டேன். இப்ப என்ன கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? டேய், சின்னதா பார்த்து வாங்கிட்டு வர தெரியாதா? இப்ப என்ன நண்பா, இத வேணும்னா நீ வச்சுக்க. இதுல லட்டை போட்டு நீ சாப்பிடு, கரெக்டா இருக்கும். அப்புறம் சிஸ்டர், டெய்லி இவனுக்கு இதுலயே சாப்பாடும் கொடுங்க. இங்க பாரு நண்பா, இந்த வெள்ளித்தட்டை வாங்கினதுக்கு இந்த கிண்ணத்தை ஃப்ரீயா கொடுத்தாங்க. வெள்ளி கிண்ணம், வெள்ளி ஸ்பூன். ஓகேவா? இதுதான் கரெக்டா இருக்கும். இது குழந்தைக்கு சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கு எதுக்குடா இவ்வளவு பெரிய தட்டை வாங்கியிருக்க? குழந்தைக்கு பெருசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். அதான் இவன் ரொம்ப பெருசா வாங்கிட்டான். கௌதம், உன் ஆசை பாசம் எல்லாம் புரியுது. குழந்தை வளரட்டும், அப்புறமா பெருசா பண்ணிக்கலாம். நீங்க வேற, இவன் தங்கத்துல வேற வாங்கிட்டு வர சொன்னான். அது ரெடி ஆகிறதுக்கு லேட்டாவும் சொல்லிட்டாங்க. அதான் வெளியில வாங்கிட்டு வந்தேன். ஜீவா, இங்க பாரு, உனக்கு எவ்வளவு அருமையான ஒரு மச்சான் அமைஞ்சிருக்கான்னு. வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வெள்ளி தட்டு, வெள்ளி கிண்ணம், வெள்ளி ஸ்பூன்.